தவக்காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டு வாசகங்கள் சோதனைகளை எப்படி சாதனையாக்குவது என்பது பற்றி நமக்கு விளக்குகிறது. ஆண்டவர் இயேசு சோதிக்கப்பட்ட அலகையினால் பாலைவனத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் என்பதை இன்றைய நற்செய்தி விளக்குகிறது. நம்மை மீட்பதற்காக மனிதனாக பிறந்து மனுமகன் மனித இயல்பினால் சோதனைகளை எதிர்கொள்கிறார். அவருடைய திருமுழுக்கு நேர்மறையாக தன் பணியை நிறைவேற்ற தயாராக்குகிறது. ஆனால் இந்த பாலைவன அனுபவமோ அவரை மிகவும் கடினமான முறையில் அவரை தயாரிக்கின்றது. வரலாற்று பக்கங்களை தூசி தட்டி பார்த்தோம் என்றால் போராட்டத்திற்கு பிறகுதான் சுதந்திரம் அல்லது விடுதலை என்பதை அறிய முடிகிறது. அவருடைய இந்த பாலைவன போராட்டம் தொடர்ந்து கல்வாரி சிலுவை பாதையின் வழியாக விடுதலை வாழ்விற்கு களம் அமைத்து கொடுத்தது. சோதனை என்பது அனைவருக்குமானது. சோதனை வருவதை நம்மால் தவிர்க்க இயலாது. தினமும் இந்த சோதனைகளை கடந்தால்தான் நம்மால் சாதிக்க முடியும். இதில் நன்றாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், ஆண்டவருக்கு உகந்தவர்கள் சோதனையை வெல்லுவார்கள். ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழாதவர்கள் சோதனைகளில் வீழ்ந்து விடுவார்கள். பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட சோதிக்கப்பட்டார், வென்றார். யோபுவும் இதற்கொரு தலை சிறந்த உதாரணம். புதிய ஏற்பாட்டில் புனித சூசையப்பர் மரியாவை யாருக்கும் தெரியாமல் விலக்கிவிட யோசித்த போதும் கடவுளின் தூதரை துணையாக கொண்டு அச்சோதனையை வென்றார். அன்னை மரியாவும் சோதனைகளை பல முறை வென்றதை நம்மால் காண முடியும். சோதனையில் நாம் வீழ்வதும் அதனை வெல்வதும் நாம் எடுக்கும் முயற்சியினை பொறுத்துதான் அமைகின்றது. நாம் ஆண்டவரின் சார்பாக நின்றால் நம்மால் சோதனையை வெல்ல முடியும். இயேசுவுக்கு வந்த முதல் சோதனை மிகவும் அடிப்படை தேவைகளில் ஒன்றான உணவினை மையமாக கொண்டது. அன்று பாலைவனத்தில் யாரும் எதுவும் இல்லாத இடத்தில் இயேசு பசியால் சோதிக்கப்பட்டார். தனது பசியை தீர்க்க அவரால் முடிந்தும் அவர் அதனை செய்யவில்லை. ஆனால் தன்னிடம் வந்த மக்கள் பசியோடு இருப்பதைக் கண்டு அவர்கள் மேல் பரிவு கொண்டார். மனிதனின் அடிப்படை தேவை பூர்த்தி செய்யப்படாமல் இருந்தால் மனிதன் எவ்வளவு துன்பப்படுவான் என்பதை நம் அனைவரையும் விட நன்கு அறிந்திருந்தார். தனியொருவனுக்கு உணவில்லையில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்ற மீசை கவியின் வரிகள் மனதை கிள்ளுகின்றன. அடுத்து இயேசுவுக்கு வந்த சோதனை அதிகாரம், ஆட்சி, தன் உயர்வு, உலக அரசுகள் அனைத்தையும் காட்டி தன்னை வணங்கினால் அவற்றை தருவதாக சாத்தான் அவரை சோதிக்கிறது. உலக அதிகாரமா, இறைவனின் திருவுளமா என்ற மிகப்பெரிய சோதனையை இயேசு இறைவார்த்தையின் துணை கொண்டு துணிந்து கடக்கிறார். இதை போன்ற சோதனைகள் வேறு வழியிலும் இயேசுவின் இறப்பு வரையிலும் தொடர்கிறது. ஆனால் இவை அனைத்திற்கும் இப்பாலைவன சோதனை அவருக்கு உதவிற்று. இறைவனை தவிர வேறு எந்த சக்திக்கும் சாத்தானுக்கும் தலைவணங்க மறுத்துவிட்டார். இன்று நாம் நம் அதிகாரம், ஆணவம் நம்மை ஆட்டி படைக்க விடுகிறோமா? அல்லது இறைவனே சரணாகதி என்று அவரை பணிகின்றோமா? இறுதியாக கடவுளையே சோதிக்குமாறு சாத்தான் இயேசுவை அழைக்கின்றது. நீ கீழே குதித்தால் உன் இறைவன் உன்னை தாங்குவாரா என்று இயேசுவுக்கும் கடவுளுக்கும் இருந்த உறவினை சோதிக்கின்ற இயேசுவிற்கு ஆசையை தூண்டுகிறது. புதுமைகள் வழியே உயர்வை அடைவதற்கான சாத்தானுடைய சோதனையின் வேறு வடிவம் இது. இது கேள்வியே இயேசு சிலுவையில் அறைப்பட்டிருக்கும் போது யூதர்கள் கேட்டார்கள், நீ மெசியா என்றால் உன்னையே காப்பாற்றிக்கொள் என்று எள்ளி நகையாடினார்கள். இன்று நம்மிடையும் பலர் புதுமைகளை நம்பி மட்டுமே கோவிலுக்கு செல்கிறோம், ஜெபக்கூடங்களுக்கு செல்கிறோம். இப்படி செல்பவர்கள் சாத்தானைப் போலவே நாமும் இயேசுவை சோதிக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நம் வாழ்வில் ஏற்படும் சோதனைகள் அனைத்தும் நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க அழைக்கின்றது. சோதனைகளின் போது நாம் பல்வேறு இழிநிலைக்கு ஆளாகலாம், பல்வேறு தோல்விகளை சந்திக்கலாம். அந்த நேரத்தில் யாரும் நம்மை புரிந்து கொள்ளவில்லை என்று சிந்திக்கலாம். வாழ்க்கையை முடிந்து விட்டது என்று கூட எண்ணலாம்.
ஆனால் நாம் சோதனையின் போது மனம் தளராமல் இயேசுவையும் அவரின் மதிப்பீடுகளையும் மட்டும் பற்றி பிடித்தோம் என்றால் இந்த உலகம் தூக்கி எறிந்த அதே இடத்தில் அதே நண்பர்கள் கண்முன்னே நம் ஆண்டவர் நம்மை தூக்கி நிறுத்துவார். ஆமென்.